Hi all, welcome to our channel Easy Max Ramya. இன்னைக்கு நம்ம divisibility rule for 7ல part 2 பார்க்க போறோம். 3976 ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் எடுத்துக்கணும். யூனிட் டிஜிட்டை 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2s are 12 ன்னு வந்துரும். இப்போ இந்த வந்திருக்க 12 கொண்டு போய் ரிமைனிங் டிஜிட்ஸோட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப ரிமைனிங் டிஜிட்ஸ் என்ன இருக்கு? 397 இருக்கு. அதோட இந்த 12 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 385 வரும். அகைன் இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கனால நம்ம இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ அகைன் என்ன எடுக்க போறோம்? 385. இதுல இந்த யூனிட் டிஜிட் எடுக்க போறோம். யூனிட் டிஜிட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 5 2s are 10ன்னு வந்துரும். இப்போ இந்த 10 கொண்டு போய் நம்ம ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸ்ல சப்ராக்ட் பண்ண போறோம். ரிமைனிங் என்ன இருக்கு? 38 இருக்கு. 38 நம்ம 10 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 வந்துரும். இப்போ இந்த 28 வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுமா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். கண்டிப்பா ஆகும். 1 7s are 7, 4 7s are 28 வந்துரும். ஸோ இந்த 28 7ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்போ இந்த ஹோல் நம்பர் 3976 நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகும். கீழே கொடுத்திருக்க நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.